நம்ம இந்தியால நார்தர்ன் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ்ல முக்கியமா பாதிப்புக்கு உள்ளாகிறது எதுனால கேட்டீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட், ஏர் பொல்யூஷனு, அதுக்கப்புறம் 4 to 6 months அங்க இருக்கிற கோல்டு வெதர். பட் சவுத் இந்தியால முக்கியமான ஸ்டேட்ஸ்ல இருக்கிற ஒரு ஸ்டேட் தான் தமிழ்நாடு. நீங்க கேட்கலாம், இதனால என்ன ப்ராப்ளம் ஃபயாஸ்? மொத்த உலகமும் 2025ல 11 months கடந்து 12th month டிசம்பரை கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணி ஹாப்பியா இருக்கும்போது இந்தியாவும் குறிப்பா தமிழ்நாடும் டிசம்பரை தொட போறோம். இந்தியாலேயே நேச்சுரல் டிசாஸ்டர்னால அதிகமா பாதிப்புக்கு உள்ளாகிற ஸ்டேட் தான் தமிழ்நாடு. எல்லாரும் நியூ இயர் அன்னைக்கு நம்ம எல்லாரும் ப்ரே பண்ற ஒரே விஷயம் என்னன்னா, இந்த இயர் பார்த்தோம்னா நல்லபடியா இருக்கணும்னு சொல்லி தான் நம்ம ப்ரே பண்றோம். நாம இந்த 2025ல 11 months நல்லபடியா கிராஸ் பண்ணி 12th month அதாவது டிசம்பரை தொட போறோம். இந்த டிசம்பர்ல தான் தமிழ்நாடோட மக்கள் அதிகமா பாதிப்புக்கு உள்ளாகிறோம். நாம இந்த வீடியோல லாஸ்ட் 20 years நேச்சுரல் டிசாஸ்டர்னால தமிழ்நாடுல அதிகமா இம்பாக்ட் ஆன டிஸ்ட்ரிக்ட்ஸ் பத்தியும், அங்க இருக்கிற அக்ரிகல்ச்சர், ஃபிஷிங், ப்ராப்பர்ட்டி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த வீடியோக்குள்ள நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்க யூனிக்கான வீடியோஸ் ஷார்ட் பீரியட்ல பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஃபயாஸ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்பர் 10ல பார்த்தோம்னா 2005 சென்னை ஃபிளட் ஸ்டாம்பே. 2000 மிட் டிசம்பர்ல தமிழ்நாட்டுல நார்த் ஈஸ்ட் மான்சூனால அதிகமா மழை பெஞ்சது. இதனால பார்த்தோம்னா நிறைய லோ லைங் ஏரியாஸ்ல ஃபிளட் ஆச்சு. இதனால நிறைய ஃபேமிலிஸ் டிஸ்பிளேஸ் ஆனாங்க. அந்த ஃபிளட் பீரியட்ல பார்த்தோம்னா ஃபுட்டு, வாட்டர், மெடிசன்னால நிறைய இடத்துல ஷார்டேஜ் இருந்துச்சு. இதனால அப்போ இருக்கிற கவர்மெண்ட் பார்த்தோம்னா ஃபிளட்னால அதிகமா பாதிப்பாகின ஃபேமிலிஸ்க்கும் ஃப்ரீ 10 kg ரைஸ், கிளாத்ஸ், அப்புறம் 2000 rupees கேஷ் அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த ஃபிளட்னால பாதிப்புக்குள்ளாகின மக்களுக்கு அனௌன்ஸ் பண்ண ரிலீஃப் பார்த்தோம்னா 18 December 2005ல சென்னையில இருக்கிற KK நகர்ல கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த ரிலீஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 1000 people வருவாங்க தான் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் அன்எக்ஸ்பெக்டடா ஒரே டைம்ல நைட்டு 3 o'clockல இருந்து 4000 people வந்தனால அங்க ஏற்பட்ட கூட்ட நெரிசல்னால கிட்டத்தட்ட 42 பேர் இறந்து போயிருக்காங்க. இந்த கூட்ட நெரிசல்ல பார்த்தோம்னா நிறைய பேருக்கு ப்ராப்பரா சாப்பிடாம கிரௌட்னால ஆக்சிஜன் குறைபாடு இருந்தனால இந்த உயிரிழப்பு ஏற்பட்டது. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 37 peopleக்கு இன்ஜுரி ஆயிருக்கு. அப்போ இருக்கிற கவர்மெண்ட் இந்த கூட்ட நெரிசல இறந்தவங்களுக்கு பர் பர்சனுக்கு 1 lakh rupees அனௌன்ஸ் பண்ணாங்க. அதிகமா பாதிப்புக்கு உள்ளாகின மக்களுக்கு பார்த்தோம்னா 15,000 அனௌன்ஸ் பண்ணாங்க. மைனர் இன்ஜுரிஸ்ல இருக்கிறவங்களுக்கு 5,000 rupees அனௌன்ஸ் பண்ணாங்க. நம்பர் 9ல இருக்குது புருவி சைக்ளோன். இந்த புருவி சைக்ளோன் பார்த்தோம்னா டிசம்பர் மந்த்ல ஃபார்ம் ஆகி சவுத் தமிழ்நாடு இருக்கிற கோஸ்ட்ல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஸ்லோ மூவிங்கா 48 hours வரைக்கும் ஒரே இடத்துல ஸ்டே பண்ணனால சவுத் இந்தியால இருக்கிற திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி, மதுரை, காரைக்கால்ல மட்டும் பார்த்தோம்னா 24 hours 20 centimeter வரைக்கும் பதிவானது. தமிழ்நாட்டுல இருக்கிற 25 லொகேஷன்ஸ்லயும் 100 centimeterக்கு மேல மழை பதிவானது. இதனால அங்க இருக்கிற பாண்ட்ஸ், கெனால்ஸ், ஸ்மால் ரிவர்ஸ் பார்த்தோம்னா அதிகமா ஓவர்ஃப்ளோ ஆனனால நிறைய இடத்துல வாட்டர் லாகிங் ஆனது. இதனால கிட்டத்தட்ட 7 பேர் இறந்தாங்க. 4 lakh peopleக்கு பார்த்தோம்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணாங்க. 2020 December 2ல இருந்து December 4 வரைக்கும் இருந்துச்சு. இருக்கிற கவர்மெண்ட் பார்த்தோம்னா லாஸ் ஆன வீடுகளுக்கு இழப்பீடு கொடுத்தாங்க. நம்பர் 8ல பார்த்தோம்னா சைக்ளோன் நிவார். இது பார்த்தோம்னா 2020 November 26க்கு பாண்டிச்சேரிக்கும் சென்னைக்கும் நடுவுல மரக்காணம் என்ற இடத்துல 11:30 PM-க்கு 130 km/h ஸ்பீட்ல லேண்ட்ஃபால் ஆச்சு. இதனால தமிழ்நாட்டுல அதிகமா 8 மாவட்டம் பாதிக்கப்பட்டது. இதுல சென்னையும். அதிகபட்சமான மழை பதிவான இடம் பார்த்தோம்னா புதுச்சேரியில 30 centimeter வரைக்கும் பதிவானது. இந்த சைக்ளோன் பார்த்தோம்னா 2020ல வந்த புருவி சைக்ளோனோட ரொம்ப ஸ்ட்ராங்னு சொல்லப்படுகிறது. இதனால கிட்டத்தட்ட தமிழ்நாடு, புதுச்சேரியில கிட்டத்தட்ட 12 பேர் இறந்து போனாங்க. 1500 பேரோட வீடு வந்து ஃபுல்லா டேமேஜ் ஆயிடுச்சு. 7,000 பேருக்கு பார்த்தோம்னா பார்ஷியலா டேமேஜ் ஆச்சு. 1500 எலக்ட்ரிக் போல்ஸ், 1 hectare அக்ரிகல்ச்சர் கிராப்ஸ், நிறைய இடத்துல ட்ரீஸும் அப்புறம் நிறைய இடத்துல வால்ஸும் கொலாப்ஸ் ஆயிருந்தது. இது பார்த்தோம்னா 2020ல அதிகமான இம்பாக்ட் ஆன சைக்ளோன் ஒரு சைக்ளோன். இதனால சென்னையில 2 நாளைக்கு பஸ்ஸஸ், ஃபிளைட்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணப்பட்டது. அப்போ இருக்கிற கவர்மெண்ட் பார்த்தோம்னா இந்த சைக்ளோனால இறந்த மக்களுக்கு பர் பர்சனுக்கு 4 lakh rupees காம்பன்சேஷன் அனௌன்ஸ் பண்ணாங்க. டேமேஜ் ஆன வீடுகளுக்கு பார்த்தோம்னா ஃபினான்ஷியல் எய்ட் ப்ரொவைட் பண்ணாங்க. விவசாயத்துக்கும் ரிலீஃப் பேக்கேஜ் அனௌன்ஸ் பண்ணாங்க. நம்பர் 7ல இருக்கிறது பார்த்தோம்னா சைக்ளோன் நீலம். இந்த சைக்ளோன் பார்த்தோம்னா 2012 தமிழ்நாடுல இருக்கிற கோஸ்டல் பார்டர்ல மகாபலிபுரத்துல 4:30 PM-க்கு கிராஸ் ஆச்சு. இதனால கோஸ்டல் பார்டர்ல ரொம்ப விண்ட்னால இம்பாக்ட் ஆச்சு. மழை பாதிப்பு வந்து ரொம்ப குறைவா இருந்துச்சு. இந்த சைக்ளோன்ல அதிகமான பவர்ஃபுல் விண்ட் இருந்தனால
சி வேவ்ஸ் ரொம்ப அதிகமா இருந்தனால கோஸ்டல் பார்டர்ல நின்றுட்டு இருந்த எம்டி பிரதிபா காவிரி ஷிப் பார்த்தோம்னா கண்ட்ரோல் இருந்து மாட்டிக்கொண்டது. அவங்க லைஃப் சப்போர்ட் போட்டோட எஸ்கேப் ஆற ட்ரை பண்ணனால சீல இருக்கிற ஹை வேவ்ஸ்னால அந்த லைஃப் போட் கொலாப்ஸ் ஆகி இமிடியா அதே இடத்துல கிட்டத்தட்ட 7 to 8 பீப்புள்ஸ் பார்த்தோம்னா இறந்துட்டாங்க. சென்னையில நிறைய இடத்துல மரங்கள் வேரோட சாய்ந்தது, லோ லைங் ஏரியாஸ்ல ஃபிளட் ஆனது. அது மட்டும் இல்லாம நிறைய இடத்துல எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சனால இந்த சைக்ளோனால மட்டும் ஓவராலா தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில 12 பேர் இறந்துட்டாங்க. அப்போ இருக்கிற தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தோம்னா இறந்தவங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸ்மால் இன்ஜுரிஸ் ஆனவங்களுக்கு 25,000 காம்பன்சேஷன் அனௌன்ஸ் பண்ணாங்க. டேமேஜ் ஆன போர்ட்ஸ் ஹவுசஸ்க்கும் காம்பன்சேஷன் அனௌன்ஸ் பண்ணாங்க. நம்பர் 6ல பார்த்தோம்னா சைக்ளோன் தானே பார்த்தோம்னா 2011-30 அன்னைக்கு வெரி சிவியர் சைக்ளோனிக் ஸ்டார்ம், அதாவது அதிதீவிர புயலாக கடலூருக்கும் பாண்டிச்சேரிக்கு நடுவுல கிட்டத்தட்ட 145 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் ஸ்பீட்ல லேண்ட்ஃபால் ஆனது. இதனால பார்த்தோம்னா கோஸ்டல் பார்டர்ல இருக்கிற சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், நாகப்பட்டினம், கடலூர் மாவட்டத்துல அதிகபட்சமாக ரெயின் பதிவானது. இந்த புயல்னால அதிகபட்சமாக கடலூர் மாவட்டத்துல 250 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பதிவானது. இந்த சைக்ளோனால கிட்டத்தட்ட தமிழ்நாடு, புதுச்சேரியில 48 பேர் இறந்தாங்க. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தோம்னா நிறைய இடத்துல ரூஃப் கொலாப்ஸ் ஆயிடுச்சு, மரம் வேரோட சாஞ்சிச்சு. கிட்டத்தட்ட 45,000 பீப்புளுக்கு ஹவுஸ் டேமேஜ் ஆச்சு. அதாவது நிறைய வீடோட காம்பவுண்ட் கொலாப்ஸ் ஆனது மட்டும் இல்லாம நிறைய இடத்துல பார்த்தோம்னா வீட்டோட ரூஃப் பறந்து போச்சுன்னு சொல்லப்படுகிறது. இதனால 1 லட்சம் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டது. குறிப்பா வாழை மரங்கள், கரும்பு தோட்டங்கள் அதிகமா பாதிக்கப்பட்டது. இந்த புயல்ல பாதிப்பான மக்களுக்கு அப்போ இருக்கிற கவர்மெண்ட் பார்த்தோம்னா இறந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் அனௌன்ஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம இன்ஜூரி ஆனவங்களுக்கு 25,000, ஹவுஸ் டேமேஜ் ஆனவங்களுக்கு ரிலீஃபும் அனௌன்ஸ் பண்ணாங்க. நம்பர் 5ல பாக்குறது என்னன்னா மிக்ஜாம் புயல். இது பார்த்தோம்னா 2023 டிசம்பர் 3-5 வரைக்கும் நார்த் டிஎன்ல இருக்கிற கேடிசின்னு சொல்லுவோம், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம்ல எக்ஸ்ட்ரீம் டு வெரி எக்ஸ்ட்ரீம் ரெயின் பதிவானது. கிட்டத்தட்ட டிசம்பர் 3-5 வரைக்கும் பார்த்தோம்னா 46 சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் பதிவானது. பூந்தமல்லியில பார்த்தோம்னா ஒரு நாள்ல 36 சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் பதிவானது. இந்த மிக்ஜாம் புயல் அதிக பாதிப்பு உள்ளான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம்க்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த மிக்ஜாம் புயல் பார்த்தோம்னா ஆந்திரால தான் லேண்ட்ஃபால் ஆச்சு. பட் இது சென்னை கோஸ்ட்ல வரும்போது பேரலா ரொம்ப ஸ்லோவா பர் ஹாருக்கு 10 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஸ்லோவா டிராவல் ஆனால இந்த சைக்ளோன்ல இருக்கிற ஓவரால் ரெயின் பேண்ட் ஓவரால் கேடிசில ஃபால் ஆனால கிட்டத்தட்ட டிசம்பர் 3-5 வரைக்கும் அதிக மழை பாதிப்பு இருந்துச்சு. டாப் 4ல இருக்கிறது பார்த்தோம்னா சைக்ளோன் கஜா பார்த்தோம்னா நாகப்பட்டினம், வேதாரண்யம்க்கு நடுவுல கிட்டத்தட்ட 130 கிலோமீட்டர் ஸ்பீட் பர் ஹவர்ல மார்னிங் 140 AM கிராஸ் ஆனது. சரௌண்டிங்ல இருக்கிற 12 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இம்பாக்ட் ஆச்சு. இதனால அதிகபட்சமாக நாகப்பட்டினம் மாவட்டத்துல 150 சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் மழை பதிவானது. இந்த சைக்ளோன் பார்த்தோம்னா லேண்ட் பகுதியில் போன அப்புறமா கூட அதிதீவிர புயல் இருந்தனால நிறைய இடத்துல மரங்கள் வேரோட சாய்ந்தது. 3.4 lakhs பீப்புளுக்கு ஹோம் டெஸ்ட்ராய்ட் ஆயிடுச்சு. 60,000 பீப்புளுக்கு ஹவுஸ் ஃபுல்லா டேமேஜ் ஆனது. 1 lakh எலக்ட்ரிக் போல்ஸ், அது மட்டும் இல்லாம 500 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். இதனால சிட்டி பகுதிகளில் பார்த்தோம்னா 5-10 நாள் வரைக்கும் கரண்ட் இல்லாம இருந்தது. நகர் பகுதிகள், அதாவது வில்லேஜ் சைட் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1 மாசம் வரைக்கும் அவங்க கரண்ட் இல்லாம இருந்தாங்க. இந்த சைக்ளோனால பாதிப்பு அதிகமானது கோகனட் ஃபார்மர்ஸ்க்கு தான். கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 50,000 பிளஸ் கோகனட் ட்ரீஸ் இம்பாக்ட் ஆச்சு. அதுல நிறைய ட்ரீஸ் பார்த்தோம்னா 34 இயர்ஸா ஓல்டா இருந்த ட்ரீஸ். ஓவராலா கோகனட்க்கு மட்டும் கிட்டத்தட்ட 2,000 crores வரைக்கும் டேமேஜ் ஆனது. அப்போ இருக்க தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தோம்னா இந்த சைக்ளோனால இறந்தவங்களுக்கு 10 lakh rupees காம்பன்சேஷனும், டேமேஜ் ஆன ஹவுசஸ்க்கு 25,000 1 lakh rupees-உம், டேமேஜ் ஆன கிராப்ஸ், போட்ஸ், அனிமல்ஸ்க்கு காம்பன்சேஷனும் அறிவிக்கப்பட்டது. ஃபர்தரா பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் 1,146 rupees காம்பன்சேஷன் இந்த சைக்ளோனுக்காக அப்ரூவ் பண்ண. நம்பர் 3ல இருக்கிறது பார்த்தோம்னா வர்தா சைக்ளோன். இந்த சைக்ளோன் பார்த்தோம்னா 2016 டிசம்பர் 12 அன்னைக்கு வெரி சீவியர் சைக்ளோனிக், அதாவது அதிதீவிர புயலா கிட்டத்தட்ட 120 கிலோமீட்டர் ஸ்பீட்ல சென்னையில இருக்கிற இன்னொரு இடத்துல லேண்ட்ஃபால் ஆச்சு. இந்த சைக்ளோனால ரெயின்கான இம்பாக்ட் கம்மியா இருந்தாலும் அதிகபட்சமான இம்பாக்ட் பார்த்தோம்னா இந்த விண்ட்னால தான் இருந்துச்சு. நுங்கம்பாக்கம்ல 150 சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் மழை பதிவானது. ஓவராலா சென்னையில மட்டும் கிட்டத்தட்ட 1 lakh ட்ரீஸ் பார்த்தோம்னா வேரோட சாய்ந்தது. இந்த சைக்ளோனால 18 பேர் உயிரிழந்துட்டாங்க. இந்த சைக்ளோன் கிராஸ் பண்ண அப்புறமா சென்னையில இருக்கிற 10,000 எலக்ட்ரிக் போல்ஸ், 800 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் டேமேஜ் ஆனனால சிட்டி பிளேசஸ்ல கிட்டத்தட்ட 3 days வரைக்கும் கரண்ட் இல்லாத நிலை ஏற்பட்டது. வில்லேஜ் பிளேசஸ்ல கிட்டத்தட்ட 7-10 days வரைக்கும் கரண்ட் இல்லாத நிலை. அது மட்டும் இல்லாம எலக்ட்ரிசிட்டி இம்பாக்ட் ஆனனால நிறைய இடத்துல கம்யூனிகேஷன், இன்டர்நெட் மிஷின்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகாதனால
நிறைய மக்கள் அவஸ்தப்பட்டாங்க. ஃபிளைட் ஆபரேஷன்ஸ், மெட்ரோ ரயில், எம்டிசி பஸ்ஸஸ்லாம் க்ளோஸ் ஆனது. இந்த சைக்ளோனால எஃபெக்ட் ஆன பீப்புளுக்கு அப்போ இருக்கிற கவர்மெண்ட் பார்த்தோம்னா டெத் ஆன பர்சன்ஸ்க்கு 4 lakh rupees அனௌன்ஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம டேமேஜ் ஆன போர்ட்ஸ், ஹவுசஸ்க்கும் காம்பன்சேஷன் அனௌன்ஸ் பண்ணாங்க. நம்பர் 2ல பார்த்தோம்னா 2015 சென்னை ஃபிளட்ஸ். இது பார்த்தோம்னா 2015 டிசம்பர் 1 and 2 சென்னையில நிறைய இடத்துல ஹெவி டு எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஸ் நார்த் ஈஸ்ட் மான்சூனால பதிவானது. 24 ஹவர்ஸ்ல மட்டும் சென்னையில மட்டும் கிட்டத்தட்ட 49 சென்டிமீட்டர்ஸ் மழை வரைக்கும் பதிவானது. இந்த மழைக்கான குவான்டிட்டி அமௌண்ட் பார்த்தோம்னா லாஸ்ட் 100 இயர்ஸ்க்கு அப்புறமா பதிவான மழைக்கான அளவு. சென்னை சரௌண்டிங்ல இருக்கிற ஏகப்பட்ட கெனால்ஸ், பக்கிங்ஹாம் கெனால், நிறைய லேக்ஸ், செம்பராப்பாக்கம், பூண்டி, ரேடில்ஸ் ஃபுல்லாய் ஓபன் பண்ணனால அடியார் ரிவர், கூவம் ரிவர், பக்கிங்ஹாம் கெனால் ஓவர்ஃப்ளோ ஆனனால சென்னையில கொஞ்சம் கொஞ்சமா வெள்ள நீர் புகுந்து எல்லா இடத்துலயுமே ஃபிளட் ஆனது. சென்னையில இருக்கிற சில ஏரியால பார்த்தோம்னா ஃப்ளோருக்கு மேல ரீச் ஆனதுனால டெரஸ்ல இருக்கிற சிச்சுவேஷன் உருவானது. இந்த ஃபிளட்னால நிறைய இடத்துல எலக்ட்ரிக் போல்ஸ், டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், நிறைய இடத்துல வீடு கொலாப்ஸ் ஆயிடுச்சு, சீலிங் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அது மாதிரி நிறைய இடத்துல மெடிசன் ஃபெசிலிட்டி இல்லாதனால ஓவராலா இந்த ஃபிளட்னால 470+ பீப்புள் வந்து டெத் ஆயிருந்தாங்க. இதுக்கான டேமேஜ் மட்டும் பார்த்தோம்னா 20,000 crores. இது பார்த்தோம்னா இந்தியாலேயே இருக்கிற நேச்சுரல் டிசாஸ்டர்ல ஒரு முக்கியமான டிசாஸ்டர். இந்த சைக்ளோனால ஐடி பார்க்ஸ், தியேட்டர்ஸ், மெட்ரோ ரயில், ஏர்போர்ட்ஸ் 4 daysக்கு க்ளோஸ் பண்ணப்பட்டது. மக்களுக்கு தேவையான ஃபுட், வாட்டர், மெடிசன்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா போட் வழியா தான் உங்களுக்கு டெலிவரி பண்ணாங்க. அதே மாதிரி NDRF டீம் பார்த்தோம்னா நிறைய இடத்துல போய் ரெஸ்கியூ பண்ணி நிறைய பீப்புளுக்கு சேவ் பண்ணாங்க. 2004 டிசம்பர் 26 அன்னைக்கு சுமத்ரா தீவுல மேக்னிடியூட் 9.4 ரிக்டர் ஸ்கேல்ல எர்த்குவேக் பதிவானது. தமிழ்நாடுல இருக்கிற கோஸ்டல் பார்டர்ல இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் சென்னை, புதுச்சேரி, கடலூர், நாகப்பட்டினம், கன்னியாகுமரி இடத்துல அதிகமான பாதிப்பு இருந்தது. கடல் ஓரத்துல இருக்கிற மீனவ கிராமங்களுக்கு பாதிப்பானது. இந்த சுமத்ரா தீவுல எர்த்குவேக் ஆன அப்புறமா எர்த்குவேக்னால ஃபார்ம் ஆன வேவ்ஸ் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பர் ஹார்ல 800 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தமிழ்நாடு கோஸ்டல் பார்டர்ல 2 ஹவர்ஸ்ல டிராவல் ஆச்சு. இந்த சுனாமினால எஃபெக்ட் ஆன பப்ளிக் இன்டர்நேஷனல் லெவல்ல UK, USA, ஜெர்மனி, அமெரிக்கால இருந்து ஃபிளட் ரிலீஃப் ஏஜென்சிஸ் மூலமாக கொடுக்கப்பட்டது. இந்த 2004ல சுனாமி ஏற்படும் போது கிளியரா பார்த்தோம்னா அந்த சுனாமி வேவ்ஸ் நம்மளுக்கு வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியல. பட் லேட்டரா பார்த்தோம்னா 2007ல சுனாமி ஏர்லி வார்னிங் சிஸ்டம் வந்து நிறைய இடத்துல இன்ஸ்டால் பண்ணாங்க. வேர்ல்ட் லெவல்ல நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் ஆகுறது இயல்பு தான். அது லேண்ட்ஸ்லைட் இருந்தாலும் சரி, ஃபிளட் இருந்தாலும் சரி, சுனாமி இருந்தாலும் சரி, சைக்ளோன் இருந்தாலும் சரி, இதனால அதிகமா இம்பாக்ட் ஆகுற கோஸ்டல் பார்டர்ல இருக்கிற பீப்புள் அவங்களாம் பார்த்தோம்னா இந்த மாதிரி மான்சூன் பீரியட்ல சைக்ளோனோ எர்த்குவேக் அனௌன்ஸ் பண்ணி சுனாமி வார்னிங் கொடுத்தாலும் பப்ளிக் பார்த்தோம்னா ப்ரியராகவே ப்ரிகாஷன்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இந்த ப்ரிகாஷன்ஸ்னால இந்த மாதிரி ஆகிற உயிரிழப்பு, இன்ஜூரிஸ் அதெல்லாம் தவிர்க்க வாய்ப்பு இருக்கிறது. என்ன இருந்தாலும் நேச்சருக்கு ஹியூமனால ஸ்டாப் பண்ண முடியாது. நாம இந்த மாதிரி ப்ரிகாஷன் ப்ரியரா பண்றதுனால இந்த மாதிரி இம்பாக்டை வந்து கண்டிப்பா ரெடியூஸ் பண்ண முடியும். அடுத்த வர சைக்ளோன்ஸ் இருந்தாலும் சரி, ஃபிளட் இருந்தாலும் சரி, லேண்ட்ஸ்லைட்ஸ் இருந்தாலும் சரி, பப்ளிக் பார்த்தோம்னா கண்டிப்பா ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும்னு இந்த வீடியோல பாக்குறவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். நாம இந்த வீடியோல டிசம்பர் மாசத்துல தமிழ்நாடுல ஆகின டாப் 10 நேச்சுரல் டிசாஸ்டர்ஸோட வீடியோ தான் இந்த வீடியோல பார்த்திருப்போம். நீங்க இந்த மாதிரி உங்க லைஃப்ல சைக்ளோன் இருந்தாலும் சரி, ஃபிளட் இருந்தாலும் சரி, லேண்ட்ஸ்லைட் இருந்தாலும் சரி, எர்த்குவேக் இருந்தாலும் சரி, பாதிக்கப்பட்டு கிராஸ் ஆகி வந்து இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. இந்த மாதிரி லாஸ்ட் 20 இயர்ஸா டிசம்பர் மாசத்துல தமிழ்நாடு எஃபெக்ட் ஆன நேச்சுரல் டிசாஸ்டரோட வீடியோஸை ரீவைண்ட் பண்ண ஃபேமிலி மெம்பர்ஸ்ல இருக்கிற வாட்ஸ்அப் குரூப் சேனல் இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப் குரூப் சேனல் இருந்தாலும் சரி, ரீவைண்ட் பண்றதுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அடுத்த டாபிக்கோட அடுத்த வீடியோல சந்திப்போம்.